உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோட தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், உச்சம் பெற்ற கிரகமா இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து தொழில்ல அல்லது வேலையில வந்து பிரச்சனைகள உருவாக்கும் அப்படின்னுட்டு. ஆனா, இதுலயும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. ஒருவேள பணம், நிதி தொடர்பான, வரவு செலவு தொடர்பான பேங்கிங், இன்சூரன்ஸு இது மாதிரியான ஃபீல்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்தமா செய்றாங்க அல்லது வேலை செய்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி அவங்க எதுல இருந்தாலும், அந்த தொழில் வந்து அவங்களுக்கு விருத்தி ஆகுறதுக்கான அமைப்பு, நல்லா வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா, இந்த உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு இல்லையா? அந்த கிரகத்துக்கு வீடு குடுத்த அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமா இருக்கணும். அல்லது நட்சத்திர சாரம் குடுத்தவன் ஆட்சி உச்சமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து பெரிய அளவுல பொருளாதாரத்தில சக்சஸ் ஆவாங்க. அதுலயும் குறிப்பா அந்த உச்சம் பெற்ற கிரகம் லக்னத்துக்கு 2, 11க்கு அதிபதியாவோ, அல்லது குருவாவோ இருந்ததுன்னா, அவங்களுக்கு வேலை சரியா வருதோ இல்லையோ, சொந்த தொழில் சரியா வரும். ஒரு சிலருக்கு வேலையிலேயே பெரிய